வணக்கம். நேற்றைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருந்த நேரம், இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நபர்கள் இருக்கக்கூடிய சில வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு குரூப்பினுடைய ஒரு மிக முக்கியமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய நபர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். என்ன போடுறார் அப்படின்னா, யாருமே அதிர்ச்சி அடையாதீங்க, யாருமே பதட்டப்படாதீங்க, நம்ம தான் வெற்றி பெறப் போகிறோம், மே 4ஆம் தேதி வேறு விதமான ரிசல்ட் ஒன்று வரவிருக்கு, அதனால் யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு செய்தியை போடுறார், ஒரு வாய்ஸ் கிளிப் ஒன்று போடுறார். ஏன்னா அவர் சொன்ன இன்னொரு காரணம் என்னென்னா, முதல்ல நமக்கு வாக்கு வங்கியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க, பிறகு 15%, 20% சொன்னாங்க. இப்போ எக்ஸிட் போல் முதல்ல வந்த கணிப்புகளின்படி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 10 18 20 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை யாருமே, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே தயவு செய்து நம்பாதீங்க, மே 4ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். நம்ம இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி 2 விஷயம் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் சிஎம், அதாவது தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் விஜய் இல்லை அப்படின்னு எக்ஸிட் போல் சர்வேக்கள் பெரும்பாலானவை 99% சர்வேக்களும் உறுதி செய்திருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, விஜய் போகிற இடங்களில் பூரா என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஆனால் எக்ஸிட் போல் சர்வேஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் இன்னமும் உறுதியாக டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது. இப்போது ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் கடைசியில் எக்ஸிட் போல் சர்வே அந்த டிவியில் வரும்போது கடைசியில் ஒன்று வருது. அது என்ன, ஆக்சிஸ் மை இண்டியா. இந்த ஆக்சிஸ் மை இண்டியா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் சரியில்லை, விஜய் தமிழக வெற்றி கழகம் தனியாக தமிழ்நாட்டில் நின்று 120 இடங்களில் வெற்றி பெறும். 120 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னா அடுத்த சிஎம் விஜய் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இதே ஆக்சிஸ் மை இண்டியா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியும் பாஜகவும் 400 இடங்களுக்கும் அதிகமான வெற்றியை பெற்று மீண்டும் மிக பெரும்பான்மையோடு ஆட்சி பொறுப்பில் அமர்வார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருந்தது என்பது நமக்கு நல்லா தெரியும். மோடியினுடைய வெற்றியே எவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ளானது. பெரும்பான்மை இல்லாமல் தவித்தார்கள். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து காப்பாற்றி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய நம்பகத்தன்மைக்கான ஒரு சிறு எடுத்துக்காட்டு. எந்த காலத்திலும் ஆக்சிஸ் மை இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய எந்த கருத்து கணிப்புமே உண்மையானதல்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் உணர்ச்சி வசப்படுறாதீங்க. உங்களுக்கு 4ஆம் தேதி பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் காத்து கொண்டிருங்கள். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 18 இடங்கள் அக்னிங்கிற ஒரே ஒரு எக்ஸிட் போல்ஸ் அவங்க சர்வே மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு 1 இடம் என்று சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, பெரும்பாலான ஊடகங்கள் என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, 18 இடங்கள் 25 இடங்கள் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்மளை மாதிரி டெய்லி இந்த வீடியோ போடுற ஆட்கள் வச்சுங்களேன், இப்போ என்ன எடுத்துங்க, டெய்லி 1-2 வீடியோ போடுறோம். எனக்கே தமிழக வெற்றி கழகத்தில் இந்த 18 இடங்கள் வெற்றி பெறுவார்கள்னு சொன்னாங்களே, அப்படி 18 பேர் வெற்றி பெறுற அளவிற்கான வேட்பாளர்கள் யார் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? நான் என்ன கேட்குறேன், நமக்கு தெரியும், விஜய் தெரியும், புசி ஆனந்த் தெரியும், ஆதவ் அர்ஜுனா தெரியும், இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் நிற்கிறான் இல்லையா, நிர்மல் குமார், இப்படி ஒரு 5-6 பேர் டெய்லி இந்த மாதிரியான செய்தி சார்ந்த வீடியோக்கள் போடுற நமக்கே இவ்வளோ தான் தெரியுது. இப்போ 18 பேர் எப்படி வெற்றி பெறுவாங்க? இன்னொன்று நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவற்றை நம்ம கேட்டாலே இந்த 18 பேருடைய பெயரை சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. நான் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன்,
இந்த சென்னை மாதிரியான பெருநகரங்கள் இருக்கு இல்லையா, சென்னை, திருச்சி, கோவை மாதிரியான பெருநகரங்களை தவிர்த்து தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் பூத் ஏஜென்டாக வேலை செய்வதற்கு கூட விஜயினுடைய கட்சிக்கு ஆள் இல்லாமல் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, இப்போ நம்ம இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே எக்ஸிட் போல் சர்வேக்கள் மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையும் என்று சொல்கிறார்கள். மேற்கு வங்க அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 90 இடங்கள், மேற்கு வங்க சட்டமன்ற இடங்களில் 90 இடங்களில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள். அந்த 90 இடங்களிலும் மம்தா பானர்ஜி சர்வசாதாரணமாக வெற்றி பெறுவார். அவர்களுக்கு அதன் பிறகு தேவைங்கிறது ஒரு 40-50 இடங்கள். சரியா? அந்த இடங்களில் மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். அப்போ இதை யார் கொடுக்குறா, எந்த தகவலுடைய அடிப்படையில் இவங்க இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பதட்டத்தை, ஒரு 2 நாள் சுகத்தை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் விஜய் மாதிரியான ஆட்களுக்கும் கொடுக்கறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. மற்றபடி இந்த எக்ஸிட் போல் சர்வேல எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தாவேகா ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, கூடுதலாக என்ன, இதே திமுக கூட்டணி 150க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 100 பேர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் மைக்கை நீட்டினீங்கன்னு வைங்க, இல்லை கருத்து கணிப்பு அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட போய் ஒரு கருத்து கேட்குறீங்க, பல பேர் அதற்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனால் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க இந்த ரீல்ஸ் தலைமுறையில் இருக்கிறாங்க. எப்படியாவது ஊடகத்தில் வரணும், ஊடகத்தில் நம்ம பேசுகிறது தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அதில் இளைஞர்கள் அப்படிங்கிற இன்றைக்கி குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வ மிகுதியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஏதாவது ஒரு வீடியோ விஜய்க்கு ஆதரவாக ஒரு பையன் பேசுகிறான் அப்படின்னா அதை முழுக்க வைரல் பண்ணி விட்டுருவானுங்க. ஒரு பொண்ணு ஏதாவது பேசுகிறா, நான் வந்து எக்ஸாமுக்கே போகலை, எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, நான் போகலை அப்படின்னா அதை பரப்பி விட்டுருவானுங்க. இந்த மாதிரி நபர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எடுக்கிறது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருப்பார்கள். இளைஞர்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 20, 22, 23 வயசுக்குள்ளே இருக்கிறவன் தான் இருப்பான். வேலை தேடி போகிறவன் பெரும்பாலும் இதுக்குள்ளே சிக்கிற மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது பிராக்டிக்கலாக வேலை கிடைக்கல, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கையை நகர்த்துறது எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்குது, ஒரு சினிமா நடிகன் எப்படி நம்ம பின்னாடி போகிறது அப்படிங்கிறலாம் அவன் சிந்திக்க துவங்குகிற காலம். அந்த காலகட்டத்தில் இருக்கிறவன்லாம் மேக்சிமம் வந்து இதில் சிக்க மாட்டான். இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் தகப்பனார் தாயினுடைய அரவணைப்பில் வாழக்கூடியவர்கள், எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க தான் இதில் பெரும்பாலானவர்கள். அதனால தான் தமிழ்நாட்டில் 37% விஜய் வந்து சிஎம்மாக வரணும் அப்படின்னு இதே ஆக்சிஸ் இந்தியா டுடே வந்து ஆக்சிஸ் குரூப் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே பெரும்பாலான நேரங்களில் அவை பொய்த்து போயிருக்கிறது. மாறாக அவர்கள் சொன்ன கருத்து கணிப்புகள் சில நேரங்களில் உண்மையாகி இருக்கிறது என்றால், இப்போ ஹரியானா விஷயத்திலேயோ மகாராஷ்டிரா விஷயத்திலேயோ இல்லை மற்ற விஷயங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு அப்படின்னா பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு தான் அங்கே ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக மே 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.